பிரதான் மந்திரி கிருஷி சின்சாய் யோஜனா திட்டம் பார்க்க போகிறோம். துவக்கம் 2015 டு 2016. திட்டக்காலம் வந்து 2015 டு 2016 முதல் 2019 டு 2022 வரை திட்டக்காலம். இதன் நோக்கம் வந்து நுண்ணீர் பாசனம். நுண்ணீர் பாசனம்னா தண்ணி பீச்சிக்கிட்டு அதிகமாக வராது, ஒவ்வொரு நீர்த்துளியாக தான் வரும். இதன் மூலம் வந்து நீர்ப்பாசனத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது. குறிக்க வந்து நீர்ப்பாசனத்துக்கு கீழே வந்து இந்த வேளாண் பயிர் செய்யக்கூடிய பகுதியில் வந்து விரிவுபடுத்துதல். அதிகமான பகுதிகளுக்கு வேளாண் வந்து இதன் மூலம் வந்து பண்ணணும். இதான் குறிக்கோள். வேளாண்மையில் நீர் பயன்பாடு திறனை வந்து அதிகரிக்கணும். வேளாண்மையில் நீடித்த பாதுகாப்பு நடைமுறையை வந்து அறிமுகப்படுத்தணும். அதுக்கப்புறம் பண்ணைகளில் இந்த நீருக்கான அணுகலை வந்து மேம்படுத்துவது. நிதி யார் கொடுக்குறாங்கன்னா நபார்டு வங்கி தான் நிதி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா மத்திய மாநில அரசுகளில் பகிர்ந்தளிக்கப்படும் நிதியானது இந்த நபார்டு வங்கி மூலம் அளிக்கப்படுகிறது. இது வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துவது யாருன்னா மத்திய வேளாண் அமைச்சகம், மத்திய நீர்வள அமைச்சகம், மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம். இந்த திட்டமானது இந்த மூன்று வெவ்வேறு அமைச்சகங்களில் 3 இந்திய திட்டங்களை வந்து உள்ளடக்கியது. மத்திய நீர்வள அமைச்சகத்தில் துரிதப்படுத்தும் நீர்ப்பாசன பயண திட்டம். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகத்தில் ஒருங்கிணைந்த நீர்பிடிப்பு மேலாண்மை திட்டம். 3வது வந்து நீடித்த வேளாண்மைக்கான பண்ணை நீர் மேலாண்மை தேசிய திட்டம். இந்த திட்டத்தில் முக்கியமான கூறுகள் என்னென்னா ஒவ்வொரு இந்த நீர்த்துளி மூலயமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அதிகப்படியான விளைச்சலை வந்து கொண்டு வருது தான் திட்டத்தோட முக்கியமான கூறு.